வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸு, கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரும் ஒரு 4-5 பேர் ராமச்சந்திரன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போனதும் கார்த்தி தான் முன்னாடி இருக்காங்க. சார் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. மாறனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். என்ன சார் சொல்கிறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணனான்னு கார்த்தி கேட்குறாங்க. முதல்ல அவனை கூப்பிடுங்க, அவங்ககிட்ட நான் பேசணுங்கிறாங்க. அப்போ தான் வள்ளி ஓடி வந்ததும் பார்க்குறாங்க. என்ன சார் இது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? அதுவும் வீட்டுக்குள்ளேயெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, முதல்ல வெளியில் போங்க சார்ங்கிறாங்க வள்ளி. கார்த்தி இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க வள்ளி. மாறனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கிறாங்க. எது மாறனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்களா? அவன் அப்படி என்ன தப்பு செஞ்சான்? அவன் தப்பெல்லாம் பண்ண மாட்டானே. அவன் அப்படி தப்பு பண்ணுற பையன் இல்லை சார். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. தயவுசெய்து இங்கேருந்து வெளியில் போங்கங்கிறாங்க வள்ளி. வெளியில் போங்கிறீங்களே, நாங்கள் என்ன உங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிடவா வந்தோம்? முதல்ல எங்கே அந்த அக்யூஸ்ட், அவனை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சார் அக்யூஸ்ட்னால சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் என் மகனை சொல்லாதீங்க. அப்படி என்ன தப்பு செஞ்சான்னு கேட்குறாங்க வள்ளிமா. கொலை பண்ணனவனா அக்யூஸ்ட்னு சொல்லாமல் வேறு என்னம்மா சொல்கிறதுன்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். என்னது கொலை பண்ணனானா? யாரை கொலை பண்ணனா அப்படின்னு வள்ளிமா கேட்டுட்டு இருக்கும்போது வீரா உள்ள வராங்க. சார் நீங்கள் தப்பாக தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. இங்கே யாரும் அப்படிப்பட்டவங்க கிடையாதுங்கிறாங்க வீரா. அதுவும் தப்பான மோட்டிவோடு வந்திருக்கீங்க. இந்த மாறன் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை சார். உங்களுக்கு யார் இப்படி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க வீரா. ஆமாம், நீங்கள் யார்? நீங்கள் தானே பாண்டியனோட 2வது தங்கச்சி, மாறனோட பொண்டாட்டியா? அதனால தான் அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா? எப்படி பார்த்தா நீங்கள் தான் அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். பிரகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் புருஷன் ஆகிட்டா அதுக்காக அவன் கொலை பண்ணலின்னு ஆகிடுமா? நியாயப்படி அவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளை அப்படியெல்லாம் தப்பு பண்ணலை, அவனை நான் விடமாட்டேங்கிறாங்க வள்ளிமா. யாரோ உங்களை தூண்டி விட்டு தான் சார் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. செய்யாத தப்புக்கு என் பிள்ளை எதுக்கு சார் ஜெயிலுக்கு போகணும்? தயவுசெய்து என் பிள்ளைய தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படி அரெஸ்ட் பண்ணாதீங்க சார், அவனை விட்டுருங்க சார்னு கெஞ்சுறாங்க வள்ளியம்மா. இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க, கான்ஸ்டபிள் போங்க, மாறனை எழுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். வீராவும் அவங்களுக்காக வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை மேடம், எங்கள் டியூட்டியை செய்ய விடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் மாறனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீராவுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஸ்டேஷனுக்கு போய் என்னென்னு பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வீராவும் போய் பார்க்குறாங்க. ஸ்டேஷனில் போய் என்ன காரணம் ஏது காரணம்னு விவரமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க வீரா. இன்ஸ்பெக்டர் கண்மணியோட ஃப்ரெண்டு மாறனை கூட்டிகிட்டு போனதும் உடனே மெசேஜும் அனுப்பிச்சிடுறாங்க. கண்மணி அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, என்னோட ஃப்ரெண்டு நீயே, நான் சொன்ன மாதிரியே இப்போ மாறனை இழுத்துக்கிட்டு போயிட்டியே, அடி பட்டியை கலப்பிடு அப்படின்னு கண்மணி சொன்ன மாதிரியே மாறனை அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக வீராவும் அந்த நேரத்தில் போயிடுறாங்க. சார் எதுக்காக அடிக்கிறீங்க, என்ன காரணம் சொல்லிட்டு அடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா. பாண்டியனை கொலை பண்ணிட்டோம், அவன் வீட்லேயே அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லவ மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சார் என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு சொல்லி பார்க்குறாங்க மாறன். அவங்க சொல்கிறத யாருமே ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. இல்லை வள்ளியம்மா உடனே ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி மாறனை காப்பாற்றுங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுதுங்கிறாங்க. என்ன விஷயமா பிடிச்சி போனாங்கன்னு ராமச்சந்திரன் கேட்குறாங்க. பாண்டியனை இவன் தான் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னே, எப்படியாவது வக்கீல வச்சு அவனை வெளியில் கூட்டிகிட்டு வரணும், என் பிள்ளை அப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க வள்ளி நீ ஒன்றும் பதறாத, நான் மாறனை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் உடனே போய் வக்கீலை பார்க்குறாங்க. வக்கீலை பார்த்து பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வீரா, கார்த்தி, வள்ளி 3 பேருமா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் தயவு செய்து அடிக்காதீங்க, இப்போ எங்கள் மாமா வந்துடுவாங்க, வக்கீலோடு வந்துட்டுருக்காங்க சார், என்ன ஏதுன்னு விசாரிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க வீரா. அதை கேட்குற மாதிரி தெரியல. ஆமாம், நீங்கள் பாண்டியனோட தங்கச்சியான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. ஆமாம், உங்கள் அண்ணன் செத்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? இவன் தான் கொண்டு இருக்கான், இது தெரிஞ்சுமா இவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சார் அப்படின்னு யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நாங்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையேங்கிறாங்க வீரா. அதை உடனே ராமச்சந்திரனும் வந்துட்டாங்க. சார் அது எதிர்பாராமல் நடந்தது, என் பசங்க ஒன்றும் கொலை பண்ணணும்னு நினச்சி செய்யல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ராமச்சந்திரன். சார் பாண்டியன் வீட்டிலேருந்து தான் எங்களுக்கு இப்படி ஒரு கேஸை கொடுத்துருக்காங்க, அதனால தான் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ராமச்சந்திரன், வீரா இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் இந்த மாதிரி யார் சார் கேஸை கொடுத்ததுன்னு வீரா கேட்குறாங்க. அதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, இவ கொலை பண்ணது உண்மைதானே அப்படின்னலாம் சொல்லிடுறாங்க. குதர்க்கமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் வீரா, சார் உண்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி சார் இவர் பேரில் கேஸ் போடலாம் அப்படின்னுலாம் கேட்குறாங்க. வள்ளியும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறாங்க. என் பையன் அப்படி ஒரு தப்பே பண்ணலேன்னு சொல்கிறாங்க வள்ளி. இதை கேட்ட வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. போலீஸ் சொல்கிறத கேட்குறதா இல்லை வள்ளியம்மா சொல்கிறத கேட்குறதா? வள்ளியம்மா ஏதோ ஒரு உறுதியோடவே சொல்கிறாங்க தானே போதையில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு. வீரானால அதை மாற்றவும் முடியல, உண்மைன்னு ஒத்துக்கவும் முடியல. இது தானே நடந்த ஆக்சிடென்ட் தான், யாரும் வேணும்னால செய்யலைன்னு ராமச்சந்திரன் வக்கீல கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை இந்த கேஸை கொடுத்தது யாருன்னு வீரா பிடிவாதமாக கேட்குறாங்க. கண்மணி தான் தெரிஞ்சதும் அப்படியே தலையில் இட்டி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க ராமச்சந்திரன். கண்மணி யாரையுமே நிம்மதியை விடமாட்டா போல இருக்கே, ஒவ்வொன்றிலையும் மாற்றி பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு வீராவுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த உண்மையை இதுக்கு மேலேயும் நம்ம மறைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வள்ளியம்மா வீராவை தனியாக கூட்டிகிட்டு போய் நடந்த விவரங்கள் அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வீராவுக்கு மாறன் மேலே உண்மையான காதல் மலருது. அதுக்கப்புறம் தான் மாறன் நல்லவனா கெட்டவனாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீராவும் இந்த பக்கமாக திரும்பி நின்று கண்மணிக்கு எதிராக நிற்க போகிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.